மும்மொழி கொள்கையால் முன்னேற்றம் வரும் என்றால் உலகில் எத்துணை நாடுகள், கூட்டாட்சி நாடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளால் பயனடைந்திருக்கின்றன என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நாடு தான், அமெரிக்கா கூட்டாட்சி நாடு, ஜெர்மனி கூட்டாட்சி நாடு, ஆஸ்திரேலியா கூட்டாட்சி நாடு. பல மொழிகள் இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற கூட்டாட்சி நாடுகளிலேயே தாய்மொழி, தொடர்மொழி என்ற 2 மொழிகள் தான் இருக்கின்றன. 3வது மொழியை கொண்டு வருவது கிடையாது. 3 மொழியை நாம் படித்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இவர்கள் யார்? மாநில சுயாட்சி என்றால் மாநில மக்கள், மாநில மாணவர்களுக்காக எந்த மொழி எத்துணை மொழி என்று தீர்மானம் தவிர தொலைதூரத்தில் உள்ளவர்கள் நம் மீது மொழியை திணிக்க முடியாது. எந்த மொழி மீது நமக்கு காழ்ப்பு கிடையாது, எந்த மொழியின் மீதும் வெறியும் கிடையாது. மொழி மக்களுக்கான கருவி, அந்த மக்களுக்கு வசதியான மொழியாகத்தான் இருக்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்தில் 22 மொழிகளை கொடுத்துருக்காங்க. 8வது அட்டவணையில் 22 மொழிகளில் முதல்ல 17 மொழிகள் தான் இருந்து அப்புறம் பின்னால் சேர்த்துட்டாங்க. இந்த மொழிகளில் சம்ஸ்கிருதம் வருது. 7வது பகுதியில் சம்ஸ்கிருதம் வட்டார மொழிகளாக குறிப்பிட்டிருக்காங்க. மொழிகளில் அப்படி தான் இருக்கு. ஒன்று அஃபிஷியல் லாங்குவேஜ், மத்திய அரசாங்கம் அதிகாரத்தை நிர்வாகத்தை செய்வதற்கான மொழி. அதில் இந்தி, தற்காலிகமாக ஆங்கிலம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.